14 வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமியரை சர்க்கஸில் பயன்படுத்துவதை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 2011ஆம் ஆண்டு இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மத்திய மாநில அரசுகள் தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் என்றும், இந்த விஷயத்தில் ஏதேனும் விதிமீறல்கள் கவனத்திற்கு வந்தால் மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக சர்க்கஸ் நிர்வாகி பிரதீப்புடன் எமது செய்தியாளர் ரத்னவேல் நடத்திய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். 14 வயதுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமிகளை சர்க்கஸில் பயன்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நோபல் பரிசு பெற்ற கைலாஷ் வித்யார்த்தி தாக்கல் செய்த மனு விசாரித்த லோகூர் நீதிபதி அமர்வு இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு தொடர்பாக சென்னையில் உள்ள சர்க்கஸ் நிர்வாகியிடம் கேட்கலாம். சார், இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு 5 வருஷம் முன்னாடி உத்தரவு போட்டிருக்காங்க. இது வந்து 2வது உத்தரவு, அதாவது மத்திய மாநில அரசுகள் வந்து இதை கண்காணிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. உங்களோட சர்க்கஸ் நீங்கள் பல வருஷமாக நடத்திட்டு வராங்க, நீங்கள் குழந்தைகள் பயன்படுத்தியிருக்கீங்களா? முதல்ல இருந்தது சார், அது ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் இருந்தேன். அந்த டைமில் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருந்தேன். அந்த டைமில் வந்து இங்கே இருக்கிற 4-5 பசங்கள் இருந்தேன். அவரை வந்து டெல்லியில் இருக்குது ஒரு ரெஸ்கியூ சென்டரில் அவரை அதில் அனுப்பியிருக்குது படிக்கிறதுக்கு. ரைட் எஜுகேஷன் ஆக்ட் வரும், அவர் வந்து நம்ம பசங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இது இருக்குது. அப்போ அதனால தான் அவர் அங்கே அனுப்பியிருக்கு நம்ம ஓனர்கள். சார், இப்போ வந்து அதாவது ஒவ்வொரு மாநில அரசுகள், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இதை வந்து குழந்தைகள் பயன்படுத்தலை சர்க்கஸில் அப்படின்னு இன்ஷூர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? உங்களை வந்து விசாரிச்சாங்களா? இப்போ வந்து ஒரு வாரம் முன்னால் வந்து இப்போ லேபர் ஆக்ட் ஒரு இங்கே ஆஃபீஸர்ஸ் வந்திருந்தேன். அவர் வந்து எல்லாமே செக் பண்ணிட்டு தான் போயிருக்குது. இந்த மாதிரி 18 வயசு கீழே இருக்கிறது யாரும் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பார்த்து எல்லாம் ரெடியாச்சு அவர் போயிருக்குது. அவர்